அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாகம் 24, ஆதமுடைய இரு புதல்வர்களின் உண்மை வரலாறு. இது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆதமுடைய இரு புதல்வர்களின் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு நீர் கூறுவீராக. இருவரும் ஒரு வணக்கத்தை புரிந்தார்கள். அவர்களில் ஒருவரிடமிருந்து அது ஏற்கப்பட்டது, மற்றவரிடமிருந்து அது ஏற்கப்படவில்லை. அதற்காக நான் உன்னை கொல்வேன் என்று ஏற்கப்படாதவர் அவரை நோக்கி கூறினார். அதற்கு அவர் தன்னை அஞ்சுவோரிடமிருந்தே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஏற்கப்படாதவர் கூறினார். என்னை கொல்வதற்காக உன் கையை என்னை நோக்கி நீ நீட்டினால் உன்னை கொல்வதற்காக என் கையை நான் உன்னை நோக்கி நீட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன், அதனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். உன் பாவத்துடன் என்னை நீ கொன்றுவிட்டு என்னுடைய பாவத்தை சேர்த்து சுமந்து கொண்டு நரகவாசியாக நீ ஆவதையே நான் விரும்புகிறேன். இதுவே அநீதி இழைத்தோரின் கூலியாகும் என்றும் அவர் கூறினார். இவ்வளவுக்கு பிறகும் தன் சகோதரரை கொல்லுமாறு அவனது மனம் தூண்டியது. அவரை கொன்றுவிட்டான். எனவே நஷ்டமானவனாக ஆகிவிட்டான். தனது சகோதரரின் உடலை எவ்வாறு மறைப்பது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. அதனால் அவனுக்கு காட்ட அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டியது. அந்தோ இந்த காகத்தை போல் இருப்பதற்கு கூட என்னால் இயலவில்லையே. இவ்வாறு இருந்திருந்தால் என் சகோதரரின் உடலை மறைத்திருப்பேனே என்று கூறினான். கவலைப்பட்டான். கொலைக்கு பதிலாகவோ பூமியில் செய்யும் குழப்பத்திற்கு பதிலாகவோ இல்லாமல் ஒருவர் மற்றவரை கொலை செய்தால் அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார் என்றும், ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்றும் இஸ்ராயேலின் மக்களுக்கு இதன் காரணமாகவே நாம் விதியாக்கினோம். அவர்களிடம் நம்முடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். இதன் பின்னர் அவர்களில் அதிகமானோர் பூமியில் வரம்பு மீறுபவராகவே இருந்தார்கள் என்று 5வது அத்தியாயத்தில் 27லேருந்து 32 வரை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த செய்திகளை சரியாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுக்கு எத்தனை புள்ள, எத்தனை மனைவி, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக விளக்கமாகலாம் கிடையாது. அவங்களுடைய 2 மகன்களுடைய இந்த செயலில் மனிதருக்கு பாடம் இருக்குது, படிப்பினை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வரலாறை மட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வரலாற்றை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதில் கூடுதலாக கூடி குறைச்சி என்னமோ செய்துவிடக்கூடாது.